பார்க்கடல் கடைதல், க்ஷீரசாகர மதனம் மற்றும் மகாசிவராத்திரி ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு மிகவும் முக்கியமானது. இந்த வரலாற்றை பார்க்கடல் கடைதல் மற்றும் சிவராத்திரி தொடர்பு. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்தபோது முதலில் வெளிவந்தது உலகையே அழிக்கும் வலிமை கொண்ட ஆலகால விஷம். 1. விஷம் வெளிப்படல். வாசுகி என்ற பாம்பு கயிறாகவும் மந்தார மலை மத்தாகவும் பயன்படுத்தப்பட்டது. கடைதலின் போது வாசுகி வலி தாங்காமல் விஷத்தை கக்கியது. அந்த நஞ்சு உலகத்தையே அச்சுறுத்தியது. 2. சிவனின் கருணை. தேவர்களும் அசுரர்களும் பயந்து சிவபெருமானிடம் முறையிட்டனர். உலகை காக்க சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை தானே கைகளில் ஏந்தி அருந்தினார். 3. நீலகண்டன். விஷம் சிவபெருமானின் வயிற்றுக்குள் சென்றால் உலகங்கள் அழியும் என்பதால் பார்வதி தேவி அவரது கழுத்தை பிடித்து விஷத்தை தடுத்தார். இதனால் விஷம் தொண்டையிலேயே தங்கி அவர் கழுத்து நீல நிறமாக மாறியது. அன்று முதல் அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார். 4. சிவராத்திரி உருவான விதம். விஷம் அருந்திய சிவபெருமான் மயக்கமடையாமல் இருக்கவும் அவர் நலமாக இருக்கவும் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் அந்த இரவு முழுவதும் விழித்திருந்து அவரை துதித்து வழிபட்டனர். அந்த புனிதமான இரவே மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது. மகா சிவராத்திரி கொண்டாடப்படுவதற்கு பின்னால் புராணங்களில் 3 முக்கிய கதைகள் சொல்லப்படுகின்றன. 1. லிங்கோத்பவம், அடிமுடி காண அற்புதம். சிவபுராணத்தின்படி ஒருமுறை பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையில் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அவர்களுக்கு இடையே ஒரு பிரம்மாண்டமான அக்னித்தூண் ஜோதிர்லிங்கம் தோன்றியது. அதன் அடியை காண மகாவிஷ்ணு வராக பன்றி அவதாரம் எடுத்து பூமியை தோண்டிச் சென்றார். அதன் முடியை காண பிரம்மா அன்னப்பறவை வடிவெடுத்து வானில் பறந்து சென்றார். இருவராலும் அதன் ஆரம்பத்தையோ முடிவையோ காண முடியவில்லை. இறுதியில் சிவபெருமானே ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். சிவபெருமான் இவ்வாறு லிங்க வடிவில் காட்சியளித்த அந்த புனித இரவே மகா சிவராத்திரி. 2. ஆலகால விஷம். மற்றொரு நம்பிக்கையின்படி சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த புனிதமான நாள் மகா சிவராத்திரி. இது சக்தி மற்றும் சிவன் ஒன்றிணைந்த தினமாக கருதப்படுகிறது. மகா சிவராத்திரியின் சிறப்புகள். உபவாசம், நோன்பு. அன்று முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் மனதை சுத்தமாக வைத்திருப்பது. ஜாகரம், விழித்திருத்தல். இரவு 4 கால பூஜைகளிலும் சிவனை தரிசித்து உறங்காமல் இருப்பது. அபிஷேகம், வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வதும் பாலாபிஷேகம் செய்வதும் மிகுந்த புண்ணியத்தை தரும். வேடன் மற்றும் வில்வ மரத்தின் கதை. மகா சிவராத்திரி அன்று தெரியாமல் ஒரு வேடன் செய்த வழிபாட்டிற்கு சிவபெருமான் எப்படி அருள் புரிந்தார் என்பதுதான் இக்கதை. 1. காட்டில் வழிதவறிய வேடன். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு வேடன் வேட்டையாடச் சென்றான். அன்று முழுவதும் அவனுக்கு எந்த விலங்கும் கிடைக்கவில்லை. மாலை நேரம் ஆனது. ஒரு காட்டுப்பன்றியை துரத்திச் சென்றபோது அது தப்பித்து ஓடிவிட்டது. இருட்டிவிட்டதால் காட்டை விட்டு வெளியேற முடியாமல் போனது. 2. வில்வ மரத்தின் மேல் தஞ்சம். விலங்குகளிடமிருந்து தப்பிக்க அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தின் மேல் ஏறினான். அந்த மரம் ஒரு வில்வ மரம். அந்த மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது. ஆனால் இருட்டில் வேடனுக்கு அது தெரியவில்லை. 3. தூக்கத்தை தவிர்க்க இலைகளை பறித்தல். இரவு முழுவதும் தூங்கினால் மரத்திலிருந்து கீழே விழுந்து விடுவோம் என்ற பயத்தில் வேடன் விழித்திருக்க முடிவு செய்தான். தூக்கம் வராமல் இருக்க மரத்திலிருந்த இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தான். 4. அறியாமல் செய்த அர்ச்சனை. அவன் பறித்து போட்ட இலைகள் அனைத்தும் வில்வ இலைகள். அவை நேராக மரத்தின் அடியில் இருந்த சிவலிங்கத்தின் மேல் விழுந்தன. மேலும் அவன் பசியால் வாடிக்கொண்டிருந்தான். அறியாமல் இருந்த விரதம். அன்றைய தினம் தற்செயலாக மகா சிவராத்திரியாகும். 5. சிவபெருமானின் அருள். விடிந்ததும் சிவபெருமான் அவன் முன் தோன்றி அவனுக்கு முக்தியளித்தார். வேடன் வேண்டுமென்றே பூஜை செய்யாவிட்டாலும் சிவராத்திரி அன்று உணவு உண்ணாமல் இருந்தது. விரதம். இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தது. விழிப்பு. வில்வ இலைகளால் லிங்கத்தை மூடியது. அர்ச்சனை ஆகிய 3ஐயும் செய்ததால் அவனுக்கு பெரும் புண்ணியம் கிடைத்தது. சாரம்சம். தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் சிவராத்திரி அன்று சிவனை வழிபட்டால் நிச்சயம் பலன் உண்டு என்பதை இக்கதை உணர்த்துகிறது.